Hello friends, welcome to JP ILLAM. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம வர்றதுக்காக அந்த தண்ணியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 200 கிராம் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். அதை அந்த தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு 3 நிமிஷத்துலயே நல்லா வெந்துருங்க. இப்ப இதை நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்திக்கோங்க. அப்பதான் அது வந்து குழையாம நல்லா உதிர் உதிரா இருக்கும். இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 10 பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கேரட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் 100 கிராம் அளவு பீன்ஸ், அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மூடி போட்டு வதக்கிட்டு இருக்கும் போது இது கொஞ்சம் குக் ஆயிடும். கடைசியா தக்காளியும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த சமயத்துல இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊத்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து ஊத்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா சோயா சாஸ் ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்துங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நமக்கு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. இங்க பாருங்க, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.